ஹாய்ண்ணா ஜூலி. இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எல்லா ஊர்லேயுமே விஜய் அவங்க பரப்புரை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் ரீசெண்டாக வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டோரிக்கு பதிலடியாக பிக் பாஸ் சீசன் 1 கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்ட ஜூலி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் 50 உயிர் போனது பார்த்தாதான் 500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குற விதத்தில் அவங்க பேசுனது ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. விஜயோட கூட்டத்தப்ப உயிரிழந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக ஜூலி இப்படி பேசியிருந்திருக்காங்க. விஜய் அவங்க என்ன குட்டி ஸ்டோரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடியே இது ஒரு உவமை கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு ஊர்ல ரொம்பவே பரபரப்பா மக்கள் எல்லாமே நடமாடிட்டு இருக்கிற ஒரு சாலையில ஒரு ஜல்லிக்கட்டு காலை சீறிட்டு இருந்திருக்கு. மக்கள் அதை அடக்க முடியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கமா அந்த காளையை அடக்கிற அனுபவசாலிகள் அன்னைக்கு அந்த ஊர்ல இல்ல, அவங்களோட இருப்பவங்க தான் அனுபவசாலிகள்னு சொல்லிட்டு காளையை அடக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா காளையை யாராலையும் அடக்கவே முடியல. அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் கூட்டத்தை விலக்கிட்டு அந்த காளையை நோக்கி அது பக்கமா போயிருந்திருக்காங்க. ஏற்கனவே காளையிட்ட முட்டு வாங்கி நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், நாங்களே முடியல, உன்னால என்ன பண்ண முடியும், போய் ஏதோ ஆயிர போகுது அப்படின்னு அங்க கீழே விழுந்திருந்தவங்க எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்காம காளைக்கு பக்கத்துல போய் அவன் கையில இருந்த 2 புல்லுக்கட்டை நீட்டி இருந்திருக்கான். உடனே காளை பசியில அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கு. அதை மெதுவாக தடவி வயல்வெளிக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கான். அதை பார்த்த அனுபவசாலிகள் எல்லாருமே தலை குனிஞ்சு நின்றுருந்துருக்காங்க. அங்கே பெரியவங்களா இருந்தவங்களா அந்த பையனை பார்த்து எப்படி காலை அடக்கின அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அந்த பையன் அது கோவத்தில் இருந்த மாதிரி தெரியல, பசியில தான் இருந்திருக்கு, அதனால தான் நான் புல்லு கொடுத்தேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கதையிலேருந்து அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, அந்த காளை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்தை தான் சொல்லியிருந்திருக்காங்க. மக்கள் தான் அங்கே பெரியவங்க, அந்த சிறுவன் தான் தமிழக வெற்றி கழகம்னு இதை ஓமை கதையா சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய கைத்தட்டலுமே அங்க முழங்கி இருந்திருக்கு. இப்படி இருக்கப்ப பிக் பாஸ் ஜூலி இந்த வீடியோ போட்டதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா அப்டேட், சீரியல் அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மீடியா டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.